Hi friends, welcome to TIOTS. இன்னைக்கு நம்ம வீடியோல டைரக்ஷன் ரிலேங்கிற டாபிக்ல கேட் 1993ல கேட்ட கொஸ்டின் பத்தி பார்க்கலாம். Question is, the distribution system shown in figure is to be protected by overcurrent system of protection. For proper fault discrimination, overcurrent relay will be required at locations. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டம்ல ஏதோ ஒரு இடத்துல ஃபால்ட் அக்கேர் ஆயிடுச்சு. நம்ம அந்த ஃபால்ட் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன மாதிரி டைரக்ஷன் ஓவர்கரண்ட் ரிலே எந்தெந்த லொகேஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அதுதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. இல்ல எது கரெக்ட் சாய்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் போக முன்னாடி நம்ம டைரக்ஷன் ரிலேனா என்னன்னு பார்க்கலாம். டைரக்ஷன் ரிலேங்கிறது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் மட்டும்தான் அந்த ரிலே ஆப்ரேட் ஆகும். இப்போ ஃபால்ட் கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல நான் வந்து அஷ்யூம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த டைரக்ஷன்ல ஃபால்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகும் மட்டும்தான் அந்த ரிலே ஆப்ரேட் ஆகும். அதை ஐடென்டிஃபை பண்ணும். அந்த இடத்துல ஃபால்ட் அக்யூர் ஆயிருந்தா ஐடென்டிஃபை பண்ணும். இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணாது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டைரக்ஷன் ஓவர் கரண்ட் ரிலே வந்து எந்தெந்த லொகேஷனில் தேவைப்படணும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டைரக்ஷன் ஓவர் கரண்ட் ரிலேங்கிறது அந்த ஃபால்ட் கரண்ட் வந்து ஒரு செட்டன் பிக்கப் வேல்யூட அதிகமா இருந்தால் தான் அது ஐடென்டிஃபை ஆகும். டைரக்ஷனல் ஓவர் கரண்ட் ரிலேங்கிறது அந்த ஃபால்ட் கரண்ட் டைரக்ஷன் வந்து நம்ம செட் பண்ணிருக்கோம்ல, அந்த டைரக்ஷனுக்கு ஈக்குவலா அதே மாதிரி டைரக்ஷன் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணும். அதே மாதிரி அந்த ஃபால்ட் கரண்ட் வந்து செட்டன் பிக்கப் வேல்யூட அதிகமா இருந்துச்சுன்னா தான் அதை ஐடென்டிஃபை பண்ணும். அதாவது டைரக்ஷன் ஓவர் கரண்ட்லயே ஐடென்டிஃபை பண்ணும். கொஸ்டின்ல பார்க்கலாம். இப்போ நார்மல் ஆப்ரேஷன்ல உங்களுக்கு கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும், சோர்ஸ்ல இருந்து லோடுக்கு ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி இந்த சைட்லயும் லோடுக்கு ஃப்ளோ ஆகும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஃபால்ட் வந்து நான் 1க்கும் 2க்கும் பிட்வீன்ல கன்சிடர் பண்றேன். இப்போ என்னோட கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும், என் ஃபால்ட் கரண்ட்ல எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஃபால்ட் வந்து அக்கேர் ஆச்சு அப்படின்னா அதுல இம்பிடன்ஸ் சொல்லி உங்களுக்கு லோவா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லா கரண்டும் அந்த ஃபால்ட் நோக்கி தான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஃபால்ட்டுக்கு தான் வரும். அதே மாதிரி இந்த சோர்ஸ்ல இருந்து ஃபால்ட்டுக்கு தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிலே 1 டைரக்ஷன் சேஞ்ச் ஆகல. ரிலே 1க்கு இந்த டைரக்ஷன் தான் போகுது. நார்மல் ஆப்ரேஷன்லயும் பாத்தீங்கன்னா அதே டைரக்ஷன் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம நான் டைரக்ஷன் ரிலேவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப 2க்கு பாருங்க, 2க்கு வந்து நார்மல் ஆப்ரேஷன்ல உங்களுக்கு டைரக்ஷன் வந்து இப்படி இருக்குது. ஃபால்ட் அக்கேர் ஆகும்போது உங்களுக்கு டைரக்ஷன் வந்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல டைரக்ஷன் ரிலே தான் யூஸ் பண்ணணும். ஃபால்ட் கரண்ட் டைரக்ஷன் என்ன எப்படி இருக்குது, ஸோ ரைட் டு லெஃப்டா இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல டைரக்ஷன் ரிலே போடணும். ஸோ டைரக்ஷனோட டைரக்ஷனும் அதே ஃபால்ட் கரண்ட் டைரக்ஷன்ல இருக்கணும். அடுத்த செகண்ட் கண்டிஷன் பார்க்கலாம். இப்போ நான் வந்து 3க்கும் 4க்கும் இடையில ஃபால்ட்டை கன்சிடர் பண்றேன். இப்போ எனக்கு கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்னா, இந்த சைடு சோர்ஸ்ல இருந்து இங்க எப்பவுமே கரண்ட் வந்து ஃபால்ட் அக்கேர் ஆச்சுன்னா ஃபால்ட் இருக்க டைரக்ஷன், ஃபால்ட் இருக்க இடத்துல தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 1க்கும் 2க்கும் கரண்ட் சேஞ்ச் ஆகும். நார்மல் ஆப்ரேஷன்லயும் இதே லெஃப்ட் ரைட் தான், ஃபால்ட் ஆப்ரேஷன்லயும் 1க்கும் 2க்கும் அதே டைரக்ஷன் தான். 3க்கும் 4க்கு பாத்தீங்கன்னா 4 பாத்தீங்கன்னா அதே டைரக்ஷன் தான் இருக்குது. நார்மல் ஆப்ரேஷன்லயும் ரைட் டு லெஃப்ட் தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபால்ட் ஆப்ரேஷன்லயும் ரைட் டு லெஃப்ட் தான் இருக்குது. ஆனா 3 பாருங்க, ஃபால்ட் ஆப்ரேஷன்ல உங்களுக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்குது.
ஸோ நார்மல் ஆப்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. ஃபால்ட் அக்யூர் ஆகும்போது 3க்கு கரண்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது, லெஃப்ட் ரைட்ல ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா 4ல வந்து நமக்கு வந்து நான் டைரக்ஷன்லே போட்டா போதும். ஏன்னா நார்மல் ஆப்ரேஷன், ஃபால்ட் ஆப்ரேஷன் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு வந்து ஒரே கரண்ட் டைரக்ஷன் வந்து ஒன்று மாதிரி தான் இருக்குது. ஆனா 3ல வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஃபால்ட் கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டா இருக்குது. ஸோ அப்போ டைரக்ஷன் ரிலே நம்ம டிசைன் பண்றதும் இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் கரண்ட் டிடெக்ட் பண்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். அடுத்த கண்டிஷன் வந்து சப்போஸ் எனக்கு வந்து லோட்ல வந்து எனக்கு வந்து ஃபால்ட் அக்யூர் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து என்ன கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்படிதான் உங்களுக்கு ஃபால்ட் நோக்கி ஃப்ளோ ஆயிருக்கும். இதில் நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் ஆப்ரேஷனுக்கும் ஃபால்ட் ஆப்ரேஷன் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து கரண்ட் டைரக்ஷன் ஒன்று போல தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுல எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. 5th ரிலே இல்லை, ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் தான் இருக்குது. அதனால நம்ம வந்து 5th ரிலேக்கு நான் டைரக்ஷன் ரிலேவே போட்டுக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் ரிலேக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் டைரக்ஷன் ரிலே, செகண்ட் பாருங்க டைரக்ஷன் ரிலே போட்டிருக்கோம், 3லயும் நான் டைரக்ஷன் ரிலே தான் போட்டிருக்கோம், 4th நான் டைரக்ஷன் ரிலே, 5thலயும் நான் டைரக்ஷன் ரிலே. அப்போ உங்களுக்கு செகண்டும் தேர்டு மட்டும் தான் டைரக்ஷன் யூஸ் பண்றோம். ஆப்ஷன் பி மேட்ச் ஆகுது. ஸோ நான் வந்து இன்னொருக்கா ரிப்பீட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு டைரக்ஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபால்ட் கரண்ட் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது நார்மல் ஆப்ரேஷன்ல உங்க சிஸ்டம் வந்துட்டு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஒரு டைரக்ஷன் ஃப்ளோ இருக்கும். ஃபால்ட் கரண்ட் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்றதுக்கு நம்ம டைரக்ஷன் யூஸ் பண்ணுவோம். டைரக்ஷன் ஓவர் கரண்ட்ல எப்போ டைரக்ஷன் ஓவர் கரண்ட்ல வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருந்தாலும் டிடெக்ட் பண்ணணும். பிளஸ் அந்த கரண்ட் வந்துட்டு அந்த ஃபால்ட் கரண்ட் பிக்கப் வேல்யூட அதிகமாச்சுன்னா டிடெக்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ஆப்ரேஷன்ல உங்களுக்கு கரண்ட் டைரக்ஷன் வந்து லோடுக்கு வந்து ஃப்ளோ ஆகும்போது இப்படி இருக்கும். ஸோ 1, 2 வழியா போகும், இங்க வந்து 4, 3 வழியா போகுது. இப்போ உங்களுக்கு ஃபால்ட் நீங்க வந்துட்டு 1, 2 பிட்வீன்ல கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா எல்லா கரண்டும் உங்களுக்கு ஃபால்ட் நோக்கி போகும். இப்போ ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிலேல வந்து உங்களுக்கு டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகல. ஆனா செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபால்ட் கரண்ட் டைரக்ஷன் நார்மலோட சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை டிடெக்ட் பண்ணது நம்ம டைரக்ஷன் ரிலே 2ல போடுறோம், 1க்கு நான் டைரக்ஷன் ரிலே வைக்கிறோம். இப்போ செகண்ட் கண்டிஷன் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3க்கும் 4க்கும் பிட்வீன்ல ஃபால்ட் அக்யூர் ஆகுது. அப்போ வந்து உங்களுக்கு 3ல வந்து கரண்ட் டைரக்ஷன் ஃபால்ட் கரண்ட் டைரக்ஷன் வந்து நார்மல் ஆப்ரேஷனோட சேஞ்ச் ஆகுது, ஆப்போசிட்டா இருக்குது. ஸோ அதுல நான் டைரக்ஷன்ல யூஸ் பண்றேன். ஆனா 4ல வந்து நான் டைரக்ஷன்ல தான் யூஸ் பண்ணிருக்கேன். ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து சேம் கரண்ட், அதாவது சேம் கரண்ட் டைரக்ஷன் சேமா இருக்குது. அடுத்த கண்டிஷன் வந்து நான் லோட்ல வந்து நான் வந்து ஃபால்ட் எடுக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஆப்ரேஷன்லயும் சரி ஃபால்ட் ஆப்ரேஷன்லயுமே எல்லா ரிலேக்கும் அதே டைரக்ஷன் கரண்ட் தான் வந்துட்டு இருக்குது. அதனால நான் வந்துட்டு 5th வந்து நான் நான் டைரக்ஷனல் தான் யூஸ் பண்றேன். ஸோ 1க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்துட்டு நான் டைரக்ஷன் யூஸ் பண்றேன், செகண்ட் அண்ட் தேர்டுக்கு டைரக்ஷனலே, 4த்துக்கும் 5த்துக்கும் நான் டைரக்ஷனலே யூஸ் பண்றேன். தேங்க்யூ.